வணக்கம். இன்று நாம் மேற்கு ஆசியாவின் மிக முக்கியமான அரசியல் நகர்வு ஒன்றை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஈரான் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்மொழிந்துள்ளது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதை ஏற்க மறுத்து அதிரடி கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஈரான் முன்வைத்துள்ள விதிமுறைகள் அமெரிக்காவின் பாதுகாப்பு நலன்களுக்கு போதுமானதாக இல்லை என்று அவர் வாதிடுகிறார். இதனால்தான் இந்த மோதல் நீடிக்கிறது. மேற்கு ஆசியாவில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்றமான சூழலை ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் மேலும் அதிகரித்துள்ளன. இது சர்வதேச உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். காசா மற்றும் லெபனான் எல்லைகளில் நடக்கும் மோதல்கள் ஈரானை நேரடியாக போருக்குள் இழுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளன. போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இஸ்ரேலிய படைகள் எல்லைகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. ட்ரம்பின் பேச்சு அவர்களுக்கு மறைமுக ஆதரவாக பார்க்கப்படுகிறது. ராணுவ நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள கடுமையான பொருளாதார தடைகள் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கியுள்ளன. மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாகவே ஈரான் தற்போது ஒரு போர் நிறுத்தத்தை விரும்புவதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். அமைதி மட்டுமே அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்கும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ட்ரம்பின் இந்த ஒரு கருத்தினால் பெரும் மாற்றத்தை சந்தித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு உலக நாடுகளை அச்சுறுத்துகிறது. இது ஒரு சர்வதேச அரசியல் சதுரங்கம் போல உள்ளது. இதில் ஒவ்வொரு நகர்வும் மிக முக்கியமானது. வல்லரசு நாடுகளின் ஆதிக்கம் இங்கு வெளிப்படையாக தெரிகிறது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இந்த விவகாரத்தில் ட்ரம்பின் கருத்துக்கு எவ்வாறு எதிர்வினையாற்றும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ராஜதந்திரம் இங்கு தோற்கிறதா? பிடன் நிர்வாகம் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. அமைதியான வழியில் தீர்வு காண அவர்கள் முயற்சி செய்கின்றனர். அமெரிக்காவில் வரவிருக்கும் அதிபர் தேர்தலில் இந்த ஈரான் விவகாரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இது ஒரு மிகப்பெரிய தேர்தல் கருப்பொருளாக மாறியுள்ளது. ட்ரம்பின் ஆதரவாளர்கள் ஈரானுக்கு எதிரான அவரது இந்த கடுமையான நிலைப்பாட்டை பெரிதும் வரவேற்கிறார்கள். இது ஒரு உறுதியான தலைமை என்று அவர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் இது போர் பதற்றத்தை அதிகரிக்கும் என்று ட்ரம்பின் எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உலக அமைதிக்கு இது ஒரு ஆபத்து என்கின்றனர். நாம் சற்று பின்னோக்கி சென்று அமெரிக்க ஈரான் உறவின் வரலாற்றை பார்ப்போம். 1979ஆம் ஆண்டிலிருந்து இந்த விரிசல் தொடங்கிவிட்டது. 2015ஆம் ஆண்டு போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். ஆனால் ட்ரம்ப் தனது ஆட்சி காலத்தில் அந்த ஒப்பந்தத்திலிருந்து ஒருதலை பட்சமாக வெளியேறினார். இது ஈரானை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. அந்த ஒரு முடிவுதான் இன்றைய அனைத்து சிக்கல்களுக்கும் ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்தது. தற்போது நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. ஐநா சபை போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளது. இருப்பினும் பெரிய நாடுகள் அதை மதிக்கிறதா என்பது சந்தேகமே. ஈரானின் மிக நெருங்கிய கூட்டாளிகளான சீனா மற்றும் ரஷ்யா அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எதிர்க்கின்றன. அவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றனர். ஈரான் தனது பிராந்திய செல்வாக்கை நிலைநாட்ட இந்த மோதலை பயன்படுத்துகிறதா? அவர்களின் இராணுவ வியூகம் மிகவும் ரகசியமானது. அங்குள்ள ஆயுத பலம் அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது. நவீன தொழில்நுட்பங்கள் அங்கு பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்கா தனது இராணுவ பலத்தை நிலைநாட்ட மத்திய தரைக்கடல் பகுதிக்கு கப்பல்களை அனுப்பியுள்ளது. இது ஒரு போருக்கான எச்சரிக்கையா? போரினால் பாதிக்கப்படும் அப்பாவி மக்களின் துயரம் சொல்லுணாதது. குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து அவதிகளாக அலைந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு உணவு மற்றும் மருந்து தட்டுப்பாடு நிலவுகிறது. எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் ஒரு அமைதியான உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். அவர்கள் போரற்ற உலகத்தை விரும்புகிறார்கள். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளின் நிலைப்பாட்டை பார்ப்போம். அவர்கள் ஒரு சமநிலையான போக்கை விரும்புகிறார்கள். வளைகுடா நாடுகள் தங்கள் பொருளாதார வளர்ச்சியை பாதுகாக்க அமைதியை விரும்புகின்றன. போர் அவர்கள் நாட்டின் சுற்றுலாவை பாதிக்கும். மண்டல ஒத்துழைப்பு மட்டுமே இந்த நீண்ட கால சிக்கலுக்கு நிரந்தர தீர்வை தரும். அண்டை நாடுகளின் ஒற்றுமை இங்கு அவசியமானது. இந்த மோதல் ஒரு உலக போராக வெடிக்குமா அல்லது அமைதி நிலவுமா? எதிர்காலம் மிகவும் நிச்சயமற்றதாகவே உள்ளது. உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்த விவகாரத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். சந்தையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. அரசியல் நிச்சயமற்ற தன்மையால் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் உயர்ந்து வருகிறது. மக்கள் பாதுகாப்பான முதலீட்டை நாடுகின்றனர். உலக தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. சுயநலமற்ற ராஜதந்திரம் இங்கு தேவைப்படுகிறது. ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகள் மட்டுமே இரத்த களரியை தவிர்க்கும்.
வன்முறை எதற்கும் தீர்வாகாது. அமைதி என்பது ஒரு அழகான கனவு மட்டுமல்ல, அது நம் அனைவரின் தேவையாகும். மனிதாபிமானம் மீண்டும் துளிர்விட வேண்டும். இந்த மோதல் நீண்டால் கச்சா எண்ணெய் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும். இது பெட்ரோல் விலையை விண்ணை தொடச் செய்யும். இந்தியாவை போன்ற வளரும் நாடுகள் இந்த விலை உயர்வை சமாளிப்பது மிகவும் கடினம். இது நடுத்தர மக்களை பாதிக்கும். ஐரோப்பிய நாடுகள் இந்த மோதலை தடுக்க தங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகின்றன. ராஜதந்திரமே அவர்களின் ஆயுதம். தற்போது நடப்பது வெறும் ஆயுத போர் மட்டுமல்ல, இது ஒரு இணைய போர் கூட. தகவல் திருட்டுகள் அதிகரித்து வருகின்றன. திரைக்கு பின்னால் பல ரகசிய விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இவை உலக அரசியலின் போக்கை மாற்றிவிடும். சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகள் இந்த சூழலை மேலும் மோசமாக்குகின்றன. உண்மை தகவல்களை அறிவது அவசியம். ஊடகங்கள் இந்த செய்தியை மிகவும் பொறுப்புடன் கையாள வேண்டும். பதற்றத்தை தணிப்பதே அவர்களின் கடமை. அணுசக்தி தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அது அழிவுக்கானதாக இருக்கக்கூடாது. இந்த மோதல் விண்வெளி ஆராய்ச்சிகளையும் பாதிக்கக்கூடும். சர்வதேச ஒத்துழைப்பு அங்கு மிகவும் முக்கியமானது. நாம் அனைவரும் ஒரு அமைதியான மற்றும் பாதுகாப்பான உலகத்தை உருவாக்க உழைக்க வேண்டும். அன்பே அடிப்படை. போர் சுற்றுச்சூழலையும் அழிக்கிறது. இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். பசுமை நிலவ வேண்டும். நம்பிக்கையே மனித குலத்தை வழிநடத்துகிறது. இருளுக்கு பின் ஒளி வரும் என்பது நிச்சயம். அமைதி பிறக்கும். ஈரான் மற்றும் அமெரிக்க விவகாரம் குறித்த இந்த 5 நிமிட விரிவான செய்தி அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.